Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம 30 days free spoken English சீரிஸோட டே 15th வீடியோல தான் இருக்கும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா ஷாப்பிங் பண்றது. ஷாப்பிங் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் தவிர இப்போ வேற ஸ்டேட்டுக்கோ இல்லை வேற கண்ட்ரிக்கோ நம்ம போறோம் அப்படின்னா அங்க நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம தமிழ்ல வந்து கேட்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம இங்கிலீஷை பயன்படுத்தி தான் நம்மளால வந்து அவங்க கிட்ட வந்து கேட்க முடியும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு 50 ஷாப்பிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால எந்த ஒரு கடையிலையுமே இங்கிலீஷ்ல பேசி உங்களால அந்த பொருளை வாங்க முடியும். ஸோ நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்கிட்டாலே நம்மளால ஈஸியா பேச முடியும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா கத்துக்கும் போதுதான் நம்மளால அந்த இடத்துல ஈஸியா நம்மளால பேச முடியும். இதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ஒரு 2-3 தடவை நம்ம வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டென்சஸ் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி நீங்க அங்க பேசி பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் முடியும் போது உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குக்கா, அதை எப்படி நான் உங்ககிட்ட வந்து கேட்குறது, அதை வந்து எனக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் என்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் 3 லெவல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சில்வர் லெவல். சில்வர் லெவல் அப்படின்னா இது ஒரு பேசிக்கான லெவல். 29 rupees வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மந்த்லி. இவங்க தான் நம்ம சேனலோட மெம்பர்ஸ். நீங்க இந்த மெம்பர்ஷிப்ல சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்க நேமுக்கு பின்னாடி பேட்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணும்போது உங்க நேமுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேட்சஸ் வரும். அடுத்து உங்க நேம் எல்லாம் நான் தேங்க்யூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அடுத்து நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது நீங்க இந்த மெம்பர்ஷிப்ல சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். இதுதான் சில்வர் லெவல். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண இந்த மெம்பர்ஸுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் வந்து கோல்டு லெவல். கோல்டு லெவல்ல வந்து 159 rupees நீங்க மந்த்லி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா நான் கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் நிறைய இமேஜஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது மூலமா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். அதே மாதிரி சில்வர் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து செகண்ட் லெவல். கோல்டு லெவல் 159 rupees. தேர்ட் வந்து பிளாட்டினம் லெவல். இதுக்கு நீங்க மந்த்லி வந்து 299 rupees வந்து பே பண்ணீங்க அப்படின்னா அந்த சில்வர் லெவல் கோல்டு லெவல்ல இருக்கிற எல்லா அடிஷ்னல் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸும் மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராமர்ல ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய மாதிரி வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்து மேக் பண்ணி போடுவேன். அது வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய வீடியோஸும் ஷார்ட்ஸும் நான் மேக் பண்ணுவேன். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 3 லெவல்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா நம்ம சேனல் பக்கத்திலே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்துல ஜாயின் பட்டனும் இருக்கும். ஸோ நீங்க இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 லெவல்ஸுமே வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ எது பிடிச்சிருக்கோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம டே 15th பார்க்க போறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷாப்பிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம கடைக்கு போன உடனே ஒரு பொருளை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்போம், இது வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்.
அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் அப்படின்னா இது வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நார்மலாவே ஒரு கடைக்கு போனா இதை தான் கேட்போம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ நம்மள நிறைய பேர் வந்து கேஷ் வந்து யூஸ் பண்றதை விட நம்ம கார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்றோம். அப்ப நம்ம கடையில போய் கேட்போம்ல, நான் வந்து இதுல வந்து கார்ட்ல பே பண்ண முடியுமா நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ பே பை கார்டு அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ பே பை கார்டு அப்படின்னா நான் வந்து கார்ட்ல பே பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம கேட்ட உடனே அந்த ஷாப்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம். அங்க நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்கிறோம். அது ரொம்பவே பெருசா இருக்கு. அப்ப அவங்க கிட்ட கேட்போம்ல, இதுல வந்து சின்ன சைஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ ஹேவ் திஸ் இன் அ ஸ்மாலர் சைஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ ஹேவ் திஸ் இன் அ ஸ்மாலர் சைஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இதுல சின்ன சைஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே கண்டிப்பா எந்த கடைக்கு போனாலும் உங்களால இங்கிலீஷ்லயே கேட்க முடியும். அடுத்த சென்டென்ஸ், இப்ப நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோம், நான் இதை வந்து வாங்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு பை திஸ். எப்படி சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு பை திஸ் அப்படின்னா நான் இதை வாங்க விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு நான் இதை வந்து ட்ரை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அந்த கடையில இருக்கவங்க கிட்ட. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ட்ரை திஸ் ஆன் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ட்ரை திஸ் ஆன் அப்படின்னா நான் இதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நம்ம ஒரு கடைக்கு போறோம், அவங்க கிட்ட கேட்கிறோம் நீங்க எப்ப கடையை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் டைம் டு யூ க்ளோஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு யூ க்ளோஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்க எந்த டைமுக்கு கடையை மூடுவீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம உங்ககிட்ட கேட்போம்ல, இதுல ஏதாவது வந்து ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இது திரும்ப கொடுத்தா நீங்க இதை வாங்கிப்பீங்களா அப்படின்னு நம்ம நார்மலாவே கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் இஃப் இட் இஸ் ஃபால்ட்டி. அதாவது இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த பொருளை நான் திரும்ப வந்து உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. கேன் ஐ ரிட்டர்ன் திஸ் இஃப் இட் இஸ் ஃபால்ட்டி அப்படின்னா இதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம எந்த கடைக்கு போனாலும் நம்ம கேட்போம் இதுல ஏதாவது வந்து ஆஃபர் இருக்கா, இதுல ஏதாவது வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது நீங்க ஆஃபர் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கடைக்கு போகும்போது ஏதோ ஒரு பொருள், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஒரு பர்ஸ் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு கலர்ல எடுப்போம். அந்த கலர் வந்து நமக்கு வந்து பிடிக்காது. ஸோ நம்ம வந்து கடையில் இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்? இதுல வேற கலர் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ ஹாவ் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னா உங்ககிட்ட இதுல வேற கலர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம சில நேரங்களில் கடையில் பொருள் வாங்க போயிருப்போம், பேக் எடுத்துட்டு போகாம போயிருப்போம். அப்போ நம்ம கடையில் கேட்போம்ல, இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பேக் கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ பேக் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ பேக் ப்ளீஸ் அப்படின்னா எனக்கு ஒரு பேக் தர முடியுமா அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதா. நம்ம கடையில வந்து நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க கிட்ட கேட்போம்ல, நீங்க கிரெடிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ அக்செப்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா நீங்க கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து வாங்குறதுக்காக போறோம். அப்ப நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு சொல்லுவோம்ல, இதுக்கு நீங்க வந்து வாரண்டி இருக்குமா, இதுக்கு வாரண்டி கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ கெட் அ வாரண்டி ஆன் திஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கெட் அ வாரண்டி ஆன் திஸ் அப்படின்னா இதுக்கு வாரண்டி கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எங்க நம்ம பே பண்ணணுமோ அந்த கவுண்டரை வந்து நம்ம தேடிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல வந்து நமக்கு அது தெரியாது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கடையில வேலை செய்யறவங்க கிட்ட கேட்போம்ல, இங்க நான் வந்து எங்க பில் கவுண்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் த செக் அவுட் கவுண்டர். எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த செக் அவுட் கவுண்டர் அப்படின்னா பணம் செலுத்துற இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், அங்க போய் கேட்போம்ல, இப்போ லேட்டஸ்டா வந்த மாடல்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு தான் நம்ம அதிகமா கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஷோ மீ த லேட்டஸ்ட் மாடல்ஸ். எப்படி கேட்கலாம்?
கேன் யூ ஷோ மீ த லேட்டஸ்ட் மாடல்ஸ் அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல்ஸை வந்து நீங்க காட்ட முடியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நம்ம சில கடைகள்லாம் போனா நம்ம வந்து சாம்பிள் கேட்போம்ல, அப்ப கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ சாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ சாம்பிள். இப்போ நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போறோம், நம்ம வந்து ஒரு நிறைய ஆர்டர் பண்ண போறோம். ஸோ அவங்க கிட்ட கேட்போம்ல, இது கொஞ்சமா சாம்பிள் கொடுங்க நான் சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ சாம்பிள் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எப்பவுமே நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி ரிட்டர்ன் பாலிசி வந்து வச்சிருப்பாங்க. சில கடைகள்ல வந்து நம்ம யூஸ் பண்ணாம கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சில கடைகள்ல கேட்போம், உங்களோட ரிட்டர்ன் பாலிசி வந்து எந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் பாலிசி? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ நம்ம கார்ட்ல பே பண்ணாம நான் வந்து கேஷ் கொண்டு வந்திருக்கேன், நான் வந்து கேஷ்ல வந்து பே பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ பே இன் கேஷ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ பே இன் கேஷ் அப்படின்னு கேட்கலாம். நிறைய கடைகள்ல வந்து இப்போ அவங்களே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தா போதும், அவங்களே வந்து நம்ம வீட்லயே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கணும், நீங்க வந்து டெலிவர் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ டெலிவர் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ டெலிவர் அப்படின்னா நீங்க வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு நம்மளோட அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? எவ்வளோ நாள்ல வந்து நீங்க டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹவு லாங் வில் த டெலிவரி டேக் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் வில் த டெலிவரி டேக் அப்படின்னா ஹவு லாங்னா எவ்வளவு நாள் ஆகும் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடையில வந்து சும்மா பார்த்துட்டு இருப்போம். அப்ப நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுமா, நீங்க என்ன வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஓகே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, இது ரொம்பவே வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? திஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இது ரொம்பவே வந்து காஸ்ட்லியா இருக்கு, ரொம்பவே விலை உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்லுவோம்ல, இதை நீங்க பேக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம கடைக்காரங்க கிட்ட கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ பேக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து கொஸ்டினாக தான் அவங்க கிட்ட கேட்போம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்க கேனும் டூவும் வந்து அடிக்கடி வரும். கேன் அப்படின்னா நீங்க இதை எனக்கு பண்ண முடியுமா, இதை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற இடத்துலலாம் நீங்க கேன் யூஸ் பண்ணலாம். உங்களிடம் இது இருக்கா? இப்போ டு யூ ஹேவ் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இந்த ட்ரெஸ் இருக்குதா, இல்லை உங்ககிட்ட வந்து வாரண்டி இருக்குதா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்க டூவை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்கணும்? இதை எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் யூ பேக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எல்லா இடங்களிலுமே வந்து இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ நம்ம ட்ரெஸ் கடைக்கு போறோம், அங்க நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அது வந்துட்டு உங்க சைஸை விட அதிகமாவோ இல்லை கம்மியாவோ இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எம் சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கடைக்காரங்க கிட்ட கேட்போம்ல, இதுல வந்து எம் சைஸ் வந்து இருக்குதா, இதுல மீடியம் சைஸ் வந்து இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் இட் அவைலபிள் இன் சைஸ் எம் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா எம் சைஸ்ல வந்து இதுல இருக்குதா அப்படின்னு அர்த்தம். எப்படி கேட்கலாம்? இஸ் இட் அவைலபிள் இன் சைஸ் எம் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல மீடியத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன சைஸோ அதையும் நீங்க வந்து போட்டு கேட்டுக்கலாம். ஓகேவா? அவைலபிள் அப்படின்னா இப்ப அது இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம கடையில போயிட்டு ஒரு பொருளை எடுக்கிறோம், அதை நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வந்து அடுத்து நம்ம வேற ஒரு பொருளை பார்க்குறப்ப இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னா எனக்கு இது இப்ப வேணாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டோம், அதை நம்ம போட்டு பார்த்துட்டோம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து எனக்கு பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? திஸ் ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி. எப்படி சொல்லலாம்? திஸ் ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி அப்படின்னா இது எனக்கு பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம், அப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கறது, நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஏதாவது ஒரு சைஸ் இஷ்யூ வந்து இருக்குது, அப்போ நம்ம அவங்க கிட்ட எப்படி கேட்போம்? கேன் ஐ எக்ஸ்சேஞ்ச் திஸ் லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இப்போ நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு வந்து அது பிடிக்கல, ஏதோ ஆயிடுது அப்படின்னா நான் வந்து திரும்ப இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு
கேன் ஐ எக்ஸ்சேஞ்ச் திஸ் லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ கடையில இருக்கிறவங்க ஒரு பொருளை காமிக்கிறாங்க, அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம்ல, இது என்னோட பட்ஜெட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை பட்ஜெட் அப்படின்னா இது ரொம்ப என்னோட பட்ஜெட்டுக்கு இது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் சீப்பா வந்து காமிங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு, இது என் பட்ஜெட்டுக்கு அதிகமா இருக்கு, இதை விட கொஞ்சம் கம்மியான விலையில காமிங்க அப்படின்னு தானே நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஷோ மீ சம்திங் சீப்பர் அப்படின்னா இதை விட கொஞ்சம் விலை கம்மியா எனக்கு காமிங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி கேட்கலாம்? ஷோ மீ சம்திங் சீப்பர் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதை நம்ம போட்டு பார்க்கறதுக்கு வந்து ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அப்பதான் போட்டு பார்த்தா தான் நம்ம கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம கேட்போம்ல, இதை வந்து போட்டு பார்க்கணும், அந்த ரூம் எங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் த சேஞ்சிங் ரூம் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த சேஞ்சிங் ரூம் அப்படின்னு கேட்கலாம். கடையில பொருள் வாங்கும் போது நம்ம இன்னொன்னும் கேட்போம், அவங்க கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இதுல இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ ப்ரொவைட் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இந்த பொருளுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஒரு ஷர்ட் வந்து எடுக்கிறோம், அந்த ஷர்ட்ல வந்து அந்த டேக்ல வந்து அந்த பிரைஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம அங்கே இருக்கவங்களுக்கு கேட்போம்ல, இந்த ஷர்ட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் ஷர்ட்? அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் ஷர்ட். இந்த இடத்துல ஷர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சாரி இல்லை நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ஒன்று தான். வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருளை வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த பொருளோட விலை என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த இடத்துல ரொம்பவே ஈஸியாக பேச முடியும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். சில நேரங்களில் கடைகளை ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, நம்ம அதை குறைச்சி பேசிட்டே இருப்போம். குறைச்சி பேசிட்டு கடைசியே சொல்லுவோம், இதுதான் உங்களோட ஃபைனல் ப்ரைஸா, இதுக்கு மேலே நீங்கள் குறைக்க மாட்டீங்களா, இதுதான் ஃபைனல் ப்ரைஸா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் திஸ் த ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் த ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ப்ரைஸா, இதுக்கு மேலே நீங்கள் குறைக்க மாட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்ம கடையில் கொடுத்த பில்லை வந்து தொலைச்சிருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் ஏதோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நம்ம போகிறோம். அப்போ நம்ம கிட்ட பில் இல்லை. ஸோ அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், நான் வந்து என்னோட பில்லை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை பில். எப்படி சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை பில் அப்படின்னா நான் என் பில்லை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏதோ ஒன்று நமக்கு வந்து அது செட் ஆகலை, ஸோ இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ் அப்படின்னா நான் இதை ரிட்டர்ன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் எடுக்கிறோம், அந்த பொருள் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அப்போ அந்த கடையில் கூட சொல்லுவோம்ல, இந்த பொருள் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ராடக்ட் இஸ் டேமேஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? திஸ் ப்ராடக்ட் இஸ் டேமேஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம கேஷ்லையும் பே பண்ணுவோம், கார்டு யூஸ் பண்ணுவோம், அது கிரெடிட் கார்டாகவும் இருக்கலாம். இப்போ புதுசாக நம்ம யூபிஐ வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதை கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? இப்போ நான் யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ பே பை யூபிஐ அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஷ்ல பே பண்ணாலும் சரி, கார்டில் பே பண்ணாலும் சரி, இல்லை யூபிஐல பே பண்ணாலும் சரி, முன்னாடி இருக்க சென்டென்ஸ் எல்லாமே ஒன்று தான். கேன் ஐ பே பை அப்படின்ற சென்டென்ஸ் வந்து ஒன்று தான். அந்த பைக் அப்புறம் வந்து நீங்க எதுல பே பண்றீங்களோ அதை வந்து நீங்க சேர்த்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க வந்து எல்லா பொருளுமே வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு செக்ஷனா பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ கிராசரிஸ் வந்து வாங்கணும். ஸோ அந்த கிராசரிஸ் செக்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் கேன் ஐ ஃபைண்ட் கிராசரிஸ். எப்படி கேட்கலாம்? வேர் கேன் ஐ ஃபைண்ட் கிராசரிஸ். ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அங்க போன உடனே நம்ம என்ன கேட்போம்? இதுல வந்து புதுசா என்ன வந்திருக்கு அதை காமிங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சாதாரணமா நம்ம அப்படிதான் கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஷோ மீ த லேட்டஸ்ட் அரைவல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஷோ மீ த லேட்டஸ்ட் அரைவல்ஸ் அப்படின்னா இப்ப புதுசா வந்திருக்கிறத காமிங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்றீங்க. அந்த ட்ரெஸ் நீங்க போடும்போது உங்களுக்கு அது வந்து கரெக்டான சைஸ் வந்து இல்லை, அது ரொம்பவே வந்து டைட்டா இருக்கு.
ஸோ அதை நீங்க அந்த இடத்துல சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டூ டைட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டூ டைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ரைட் சைஸ் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் த ரைட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் த ரைட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். உங்க கிட்ஸுக்கும் வந்து நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க. அந்த இடத்துல கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இங்க வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிங்க, ரொம்பவே ஈஸி தான். டு யூ ஹாவ் கிட்ஸ் கிளாத்திங் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் கிட்ஸ் கிளாத்திங் அப்படின்னா இங்க குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் வந்து இருக்குதா அப்படின்னு அர்த்தம். நம்ம கடையில வந்து கேட்போம்ல, இதுக்கு எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ கெட் அ ரீஃபண்ட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கெட் அ ரீஃபண்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறீங்க. அங்க நீங்க போன உடனே அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் வந்து ஒரு கிஃப்ட் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் லுக்கிங் ஃபார் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நீங்க கிஃப்ட் வந்து வாங்கிட்டீங்க, ஸோ அதை வந்து எனக்கு கிஃப்ட் ரேப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நீங்க வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஐ நீட் அ கிஃப்ட் ரேப் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா எனக்கு வந்து கிஃப்ட் ரேப் வந்து வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ ஒரு பொருள் காமிக்கிறாங்க, அதுல நீங்க வந்து 2 எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுல நான் வந்து 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஐ வில் டேக் 2 ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்கலாம்? ஐ வில் டேக் 2 ஆஃப் திஸ் அப்படின்னா இதுல நான் வந்து 2 பொருளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க கடையில வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ட்ரெஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அங்க கடையில இருக்கவங்ககிட்ட கேட்போம்ல, இந்த சைஸ் வந்து எங்க இருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் திஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் திஸ் அப்படின்னா இதை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். கடையில ஒரு பொருள் எடுத்துடுறோம், அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம்ல அவங்க கிட்ட, இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ லைக் திஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ லைக் திஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை பார்க்குறோம், இது வந்து புதுசா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் திஸ் ஐட்டம் நியூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஐட்டம் நியூ அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம கேஷ்ல வாங்கலாம், இல்ல கார்ட்ல வாங்கலாம், இல்ல யூபிஐ அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம்ல, நீங்க இந்த கடையில எந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்றீங்க பேமெண்ட் வந்து வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? பேமெண்ட் மெத்தட்ஸ் டு யூ அக்செப்ட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் பேமெண்ட் மெத்தட்ஸ் டு யூ அக்செப்ட் அப்படின்னு கேட்கலாம். ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிசிப்ட் கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ கிவ் மீ a receipt ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் யூ கிவ் மீ a receipt ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 50 ஷாப்பிங் சென்டென்சஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இப்பதான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிற பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்கிட்டாலே உங்களால ஈஸியா வந்து இங்கிலீஷ் பேச முடியும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்ல சேரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு பக்கத்துல இருக்க ஜாயின் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லெவல் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்பதான் இன்னும் இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம்.